ஓபிஎஸ்ஸின் தர்ம யுத்தம் அவருக்கே சிக்கலாகிவிட்டது என்று சசிகலா தெரிவித்துள்ளார். பன்னீர்செல்வத்தை வர சொல்லி, அமைச்சர்களாக இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வர சொல்லி, போயஸ்கார்ட வீட்டுக்கு எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு என்ன பன்னீர்செல்வம் செய்கிறார் சொல்லுங்க, நேரா சொல்லுங்க, நான் கேட்கணும் அப்படிங்கிற. இல்லை நாங்கள் இதோ போய் கேட்டோம், ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரியை மாற்றணும்னு ஒரு மந்திரி சொல்லியிருந்திருக்கார். அவர் நல்ல அதிகாரி இல்லை, அம்மா இருக்கும்போதே ஒதுக்கி வச்ச மனுஷன். நான் டக்குன்னு சொன்னேன், அம்மாவே சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சவரை எப்படி போட முடியும்? அதில் ஒன்றும் தவறு இல்லை பன்னீர்செல்வம் சொன்னதில்ல அப்படின்னு நான் அந்த மந்திரிக்கே எடுத்து சொல்கிறேன். இதெல்லாம் போய் ஒரு குறையா சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அம்மா இல்லை என்னன்னா அவங்கவுங்க சீட்டை கொடுத்து போடுன்னு இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை அது அம்மா சொன்னது, அது அப்படியே தான் போகணுன்னு இருக்காரு. அவர் மேலே அதில் தப்பு இல்லை. நானாக இருந்தாலும் அதை தான் செய்வேன். ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு. அவராலையும் வெளில சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் பார்த்தேன், இதை எப்படியோ விட்டுட்டு போனால் பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் நான் ஆகிறேங்கிற முடிவுக்கு வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். பொதுச் செயலாளராக இருந்து நான் கச்சை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இந்த பிரச்சனை உள்ளுக்குள்ள புகஞ்சதுனால இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்குள்ள பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவருக்கே தெரியும், எல்லாரையும் வச்சு ஒன்னா வச்சு தான் பேசுறேன். என்ன ஆயிடுச்சு, திடீர்னு போய் அம்மா சமாதியில் போய் உட்காந்துட்டார். போய் உட்காந்து தர்ம உத்தரவுட்டார். அது யாரோ சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் புரியும். ஏதோ கேட்டு அவர் ஏதோ பண்ணிட்டாரு. கடைசியில் அதே இன்னை வரைக்கும் அவருக்கு சிக்கலாயிடுச்சு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.